சார் யூடியூபர் இர்ஃபான் இவர் நிறைய சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காரு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ஜெண்டர் வந்து பொறக்கறதுக்கு முன்னாடி ரிவீல் பண்ணதா ஒரு சர்ச்சை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தொப்புள் கொடிய வெட்டின மாரி ஒரு வீடியோ போட்டு அது ஒரு சர்ச்சை. இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரம்ஜானுக்கு வந்து இந்த புடவை அதெல்லாம் குடுத்துருக்காரு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு. அத வந்து அவர் கார்ல உட்காந்துட்டே குடுக்குறாரு. குடுக்கும்போது அவங்க சில பேர் வந்து வேகமா புடுங்கியிருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப கடினமா அவங்கள திட்டுற மாரியான ஒரு வீடியோ போட்டிருக்காரு சார். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் இர்ஃபான் வெகுஜன மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு நபர். நீங்கள் அவர் திருச்சியிலேருந்து அவரே செல்ஃப் டிரைவிங்கில் வர்றார். வருகிற பொழுது சென்னை பகுதிக்கு வருகிற பொழுது ஒரே கையில் கார் ஓட்டிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர்றார். அப்போது ஒரு கல்லூரியில் துப்புரவு பணியாளர் ஒரு வயதான மூதாட்டி ரோட்டை கிடக்கும்போது அடித்து ஸ்பாட் அவுட் அந்த அம்மா இறந்து போச்சு. இறந்து போனதை உடனடியாக இவருக்கு வேண்டிய பிரபல அரசியல்வாதிகளை தொடர்பு கொண்டு இந்த கார் நானே ஓட்டல, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் உடனடியாக ஒரு ஏசி வந்து அழிக்கிறார். இது அவரை காப்பாற்றுவதற்கு. அப்போ